வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. செய்தி சொல்லட்டுமா? அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்றாரு. அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியிலேயே பல முக்கியமான சில திட்டவட்டமான அறிவிப்புகளை கொடுத்திருந்தாரு. சட்டவிரோதமாக அமெரிக்காக்குள்ள குடியேறுபவர்கள் கூண்டோட வெளியேற்றப்படுவாங்க. பிறப்புரிமையின் அடிப்படையில குடியுரிமை கொடுக்கப்படாது. பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகிறது. அமெரிக்க எல்லை பலப்படுத்தப்படும் சொல்லி அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. மேலும் பிற நாடுகளில் இருந்து அமெரிக்காக்குள்ள வர எல்லா பொருட்களுக்கும் வரி விதிக்கப்படும். இப்படி பல அறிவிப்புகள் அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் முன்வச்சாரு. இவரது இந்த அறிவிப்புகள் பல வகையில உலக நாடுகள் அனைத்தையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குனுச்சுன்னு சொல்லணும். அதுல முக்கியமான ஒரு அறிவிப்பு தான் உலக சுகாதார அமைப்புல இருந்து அமெரிக்கா தன்னை விலக்கிக் கொள்ளும் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு. உலக சுகாதார செயல்பாடுகள்ல இருந்து அமெரிக்கா விலகுதுன்னா அது அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, பல நாடுகளுக்கும் இதுல ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு. குறிப்பா இந்தியாவுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உலக சுகாதார மையத்தின் செயல்பாடுகள்ல இருந்து அமெரிக்கா விலகுறதுன்றது எதனால அப்படின்னா, கொரோனா பெருந்தொற்று காலத்துல உலக சுகாதார நிலையம் சரியா செயல்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சுதான் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டாரு. இந்த உலக சுகாதார அமைப்புல அமெரிக்கா விலகுவது மூலமா அமெரிக்காவுக்கு அது பாதிப்புன்னு சொல்றதை விட அதுல இருக்கக்கூடிய இன்னும் பல நாடுகளுக்கும் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிறது தான் உண்மை. அமெரிக்கா இந்த உலக சுகாதார அமைப்புல இருந்து வெளியேறும் போது அமெரிக்கா தரப்புல இருந்து அந்த அமைப்புக்கு கொடுக்கப்படும் பல தரமான பங்களிப்புகள் அந்த இடத்துல பாதிக்கப்படும். 1948 இந்த உலக சுகாதார அமைப்பு துவங்கப்பட்டதிலிருந்து அதோட சேவைகளால உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய பல மக்கள் பயனடைஞ்சிட்டு வராங்க. பெருந்தொற்றுகளை முன்கூட்டியே அறிஞ்சு அதற்கு ஏற்றவாறு மக்களுக்கான எச்சரிக்கைகள் கொடுக்கிறது, அதிலிருந்து தீர்வு காண்றது, மக்கள் அதுக்காக எந்த மாதிரி தங்களை தகவமைச்சுக்கணும்னு அறிவுரை சொல்றதுல இருந்து எல்லா மாதிரியான சேவைகளும் இந்த உலக சுகாதார அமைப்பு மூலமா மக்களுக்கு பயனடைவா இருந்தது. இதுல பெரும் பங்களிப்பு அளிக்கக்கூடிய ஒரு நாடாதான் அமெரிக்கா இருந்திருக்கு. இப்போ அமெரிக்கா இந்த அமைப்புல இருந்து விலகுவதாக அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த உலக சுகாதார அமைப்புல இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு அந்த பங்களிப்பு மீதான நெருக்கடின்றது ஒண்ணு வருது. உலக சுகாதார அமைப்புக்கே அதிக அளவுல நிதி பங்கீடு கொடுக்கிற ஒரு நாடாதான் அமெரிக்கா இருந்துட்டு வந்திருக்கு. கடந்த 2022-23ஆம் ஆண்டுல இந்த உலக சுகாதார அமைப்புக்கு மட்டும் அமெரிக்கா ஒதுக்கின நிதி அளவு அப்படிங்கிறது 1.28 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இப்போ இந்த அமைப்புல இருந்து அமெரிக்கா விலகுவதன் மூலமா அந்த வெற்றிடத்தை நிரப்ப சீனா முயற்சிக்கும், அதற்கு இது ஒரு வாய்ப்பா அமையும் அப்படின்னு பொது சுகாதார நிறுவனத்தின் தலைவர் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, இப்போ இவ்வளவு நிதியுதவி இந்த அமைப்புக்கு பங்களிச்சிட்டு இருந்த அமெரிக்கா விலகுறதுனால அடுத்ததா சீனா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கும். ஆனாலும் அமெரிக்கா அளவுக்கு சீனா கிட்ட அதோடைய பங்களிப்பு நம்பகத்தன்மையா இருக்காது. காரணம், அமெரிக்கா மாதிரி எல்லா தரவுகளையும் சீனா முழுமையா வெளியில சொல்லாது. அப்போ இதன் மூலமா மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பயன் முழுமையா கிடைக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே போல அமெரிக்காவை போல சீனா எல்லா தகவல்களையும் பகிராது அப்படின்னு சர்வதேச சுகாதார அமைப்பின் ஆசியா பசிபிக் பிராந்தியத்தோட தலைவரா இருக்கக்கூடிய மருத்துவர் எஸ் லால் சொல்றாரு. மேலும் இந்தியாவுக்கு இதனால என்ன பாதிப்பா இருக்கும்னா, அமெரிக்கா இப்படி விலகுவதால அறிவிச்சதால அடுத்த பொது சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் காசநோய், எய்ட்ஸ் மற்றும் பெரிய தொற்றுக்கள் இதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள தற்காத்துக் கொள்ள இந்தியா கூடுதல் கவனம் செலுத்தி அதிகமான நடவடிக்கைகள் மேற்கொள்ள நேரிடும். பெருந்தொற்றுக்கு தயாராக இருக்கக்கூடிய நிலையில இந்தியா தன்னை உருவாக்கிக்க இன்னும் மெனக்கடணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இந்தியாவுக்கு வந்திருக்கு. மேலும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தில் பணிபுரிந்த மருத்துவர் ராமன் கங்கோத்கர் என்ன சொல்றாருன்னா, இந்த அமெரிக்கா இதுல இருந்து விலகுவதன் மூலமா அந்த நிதி பங்கீடு அந்த இடத்துல ஒரு குறையா இருக்கும் பட்சத்துல பெரிய தாக்கத்தை அது பிற நாடுகளுக்கு உண்டாக்கும். இந்தியாவுக்கும் அதே போலதான் அந்த நிதி அப்படிங்கிற விஷயத்துல இந்தியா இதுல ரொம்ப மெனக்கட வேண்டியது இருக்கும். இதை சரி செய்ய தனி நபர்களின் பங்கீடும் இந்த இடத்துல அதிகப்படுத்தப்படும். அப்படி ஒரு நெருக்கடியும் உருவாகும் அப்படின்னு சொல்றாரு. இந்தியா மட்டும் இல்ல, பிற நாடுகளும் இல்ல, இந்த உலக சுகாதார அமைப்புல இருந்து விலக போற இந்த முடிவால அமெரிக்காவுமே பெரிய பாதிப்புக்கு ஆளாகும் அப்படின்னு இந்த மருத்துவர்கள் சொல்றாங்க. பொது சுகாதார நிறுவன தலைவர் ஸ்ரீநாத் ரெட்டி சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருவரை சார்ந்து பிற நாடுகளோட ஒத்துழைப்போட செயல்படும் இது போன்ற அமைப்புல அமெரிக்கா விலகுவது மூலமா இதுல இருக்கிற பிற நாடுகள் மட்டும் இல்ல, அமெரிக்காவுமே இது ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாக்கும். இதன் மூலமா உலக சுகாதார அமைப்பு தன்னுடைய பெரிய பங்களிப்பாளரை இழக்குது. இதனால அதுல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் தங்களது பங்களிப்பை அதிகரிக்கக்கூடிய நிலையிலும் தங்களது தரப்புல இருந்து கூடுதலா அறிவியல் கூட்டமைப்பை வழங்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்திலையும் அந்த நாடுகள் தள்ளப்பட்டிருப்பதாக சொல்றாங்க. இது குறித்து மருத்துவர் லால் சொல்றது
என்னன்னா அமெரிக்காவும் இதுல பாதிக்கப்படும். ஏன்னா அமெரிக்காவும் இத்தனை நாள் இந்த அமைப்புல இருக்கக்கூடிய அந்த சேவைகளை அனுபவிச்சுட்டு தான் வந்தது. இதன் மூலமா அமெரிக்க மக்களும் நிறைய அளவுல பயன்பட்டு தான் வந்தாங்க. நோய் தொற்றை முன்பே கண்டறிந்து அதன் மூலமா தங்களது மக்களை காப்பாத்திக்க நடவடிக்கைகள் எடுத்து அது போல அமெரிக்கா பயன்பெற்றுட்டு வந்தது. இப்போ அது விலகுதுன்னும் போது அதுக்கும் அது ஒரு பாதிப்பா தான் அமையும் அப்படின்னு சொல்றாரு. அது காச நோயா இருந்தாலும், எபோலா வைரஸா இருந்தாலும், பாக்டீரியாவா இருந்தாலும் அது எந்த நாட்டுல நுழையிறோன்னு அதுக்கு தெரியாது. அப்படின்னு இருக்க பட்சத்துல உலக சுகாதார அமைப்போட இந்த சேவைகளால இது போன்ற பெருந்தொற்றுகளை அதன் பாதிப்புகளை முன்கூட்டியே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதை வச்சு மக்களை விழிப்போட இருக்க வச்சு மக்களுக்கு தேவையா எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்க முடியும். அப்படி இருக்கும் பட்சத்துல அமெரிக்கா இதுல இருந்து விலகும் போது அமெரிக்காவுக்கும் இதன் செயல்பாடுகள் சரியா சென்று சேராது. அப்போ அமெரிக்காவும் இதனால ஒரு வகையில பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. சர்வதேச ஒத்துழைப்பும் சுயசார்பும் தான் எந்த ஒரு நாட்டையுமே புதிய இலக்கை நோக்கி புதிய செயலாக்கத்தை நோக்கி நகர்த்தும். ஆனா அமெரிக்காவின் இந்த முடிவு ஒரு வகையில அதுக்கு பாதிப்பு அளிக்கிறதா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த உலக சுகாதார அமைப்புல இருந்து அமெரிக்கா விலகுவதை குறித்து உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, ஒரு நோயோட தாக்கத்தை முன்கூட்டியே கணிச்சு அந்த நோய்க்கு ஏற்றவாறு அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாக்கிற ஒரு செயல்பாடு தான் இந்த உலக சுகாதார அமைப்போட செயலா இருந்திருக்கு. இதனால ஒரு வலிமையான சுகாதார கட்டமைப்பை ஏற்படுத்த முடியும். சுகாதார அவசர நிலை ஏற்படுவதை முன்கூட்டியே தடுக்க முடியும். எல்லா நாடுகளோட ஒத்துழைப்பு இதுல இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாகவும் செயல்பாடுகள் ரீதியாகவும் ஒவ்வொரு நாட்டோட பங்கு இந்த இடத்துல முக்கியத்துவமா இருக்கும். அப்போ உலக மக்களை இன்னும் எளிதா அதுல இருந்து பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. ஒரு நோய் தொற்று வரும்போது மற்றவங்க செல்ல முடியாத இடத்துக்கு கூட இந்த உலக சுகாதார அமைப்பினால செல்ல முடியும். அந்த அளவுக்கு தன்னுடைய சேவைகளை எல்லா இடத்துலயும் இந்த அமைப்பு கொண்டு போய் சேர்த்திருக்கிறதா சொல்லுது. இப்போ அமெரிக்கா இதுல வச்ச குற்றச்சாட்டா முக்கியமா என்னன்னா, கொரோனா பெருந்தொற்றுல அது தொடர்பான நடவடிக்கைகள் உலக சுகாதார அமைப்பிடம் இருந்து திருப்திகரமா இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான். மேலும் அந்த கொரோனா பெருந்தொற்று சமயத்துல உலக சுகாதார அமைப்பின் உறுப்பு நாடுகள்லாம் அரசியல் ரீதியா தங்களது ஆதிக்கத்தை அதுல செலுத்தினாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அமெரிக்கா சொல்லுது. அமெரிக்கா கிட்ட இருந்து அதிக அளவிலான நிதியை பெற்றுக்கிட்டு பிற நாடுகளுக்கு ஏற்றவாறு செயல்படுவதா இது ஒரு அநீதியா இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா குற்றம் சாட்டுது. சீனா போன்ற பெரிய நாடுகளை காட்டிலும் அமெரிக்கா தான் இதுக்கு அதிகமா நிதி வழங்கியிருக்கு. ஆனா அமெரிக்காவுக்கான செயல்பாடுகள் இதுல திருப்திகரமா இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குது. தற்போது அமெரிக்கா எடுத்திருக்கிற இந்த முடிவின்படி இன்னும் சரியா 12 மாதங்கள்ல அமெரிக்கா அந்த அமைப்புல இருந்து தன்னை முழுமையா விலக்கி அதுக்கப்புறமா இந்த உலக சுகாதார அமைப்புக்கு நிதி கொடுக்கிறதையும் அமெரிக்கா முழுமையா நிறுத்திடும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக சுகாதார அமைப்போட பங்கு எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா, 1999 ஆண்டு உலக சுகாதார அமைப்பு இந்தியாவுக்குள்ள முதலா வருது. அந்த ஆண்டுல தேசிய காசநோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் காசநோயால் பாதிக்கப்பட்டவங்கள்ல 30% பேருக்கு மட்டும்தான் இந்தியாவால சிகிச்சை கொடுக்க முடியுதுங்கிறது அதன் மூலமா தெரிய வருது. இந்த ஒரு தரவு கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உலக சுகாதார அமைப்போட வழிகாட்டு படி சில காலத்திலேயே இந்தியா இந்த திட்டத்திற்கான முழு பொறுப்பையும் ஏத்துக்குது. உலக சுகாதார அமைப்பு பொறுத்த வரைக்கும் சுமார் 194 நாடுகளோட ஆராய்ச்சி முடிவுகளின் படிதான் பிற நாடுகளுக்கு அறிவுரை வழங்குது. நோய் தொற்றுன்னு வரும்போது அது காச நோயோ HIV-யோ சர்வதேச அளவுல பின்பற்றப்படும் கொள்கைகள் தான் தமிழ்நாட்டிலையும் சரி, கேரளாவிலும் சரி, மேற்கு வங்கத்திலையும் சரி, எல்லா இடத்துலயும் அதுதான் பின்பற்றப்படும். அப்படி பார்க்கும்போது அமெரிக்காவோட இந்த முடிவால நிதிங்கிற விஷயத்தை தாண்டி தொழில்நுட்ப ரீதியா இந்தியா இன்னும் நிறைய கடும் சவால்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சர்வதேச சுகாதார அமைப்பின் ஆசியா பசிபிக் பிராந்திய தலைவர் லால் குறிப்பிடுறாரு. இந்த மக்களுக்கான ஆரோக்கியம் சார்ந்த பாதுகாப்புகளை வழங்குறதுன்றது ஒரு நாட்டின் அரசால எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. அதனாலதான் வெளியில இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச அமைப்பினோட உதவி இந்த இடத்துல தேவைப்படுது. அப்போ நிதி ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் இந்த இடத்துல இந்தியா சவால்களை சந்திக்க நேரிடும் போது இந்தியாவுக்கு இன்னும் கூடுதல் நெருக்கடிகளும் வருதுன்னு சொல்றாங்க. உலக அளவுல இந்த சுகாதார அமைப்போட சேவைகள் பரவி இருக்கிறதால இந்த அமைப்பு எந்த அளவுக்கு பயன்பெறுமோ நிதி அளவுலையும் சரி, செயல்பாட்டு அளவுலையும் சரி, எல்லா விதமான பங்களிப்புலையும் இந்த அமைப்பு எந்த அளவுக்கு பயன்பெறுமோ அதே அளவு பிற நாடுகள் இதன் மூலமா கூடுதலா பயன்பெற முடியும். ஆனா என்னதான் இந்த நிதி பங்கீடுன்ற விஷயத்திலையும் தொழில்நுட்ப ரீதியாகவும் இந்தியா இதுல பாதிக்கப்படும் சொன்னாலும் இந்தியாவோட பிற ஏழை நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியா இந்த இடத்துல ஓரளவுக்கு பாதுகாப்பா தான் இருக்கு அப்படின்னு மருத்துவர் லால் சொல்றாரு. இப்போ இந்த விவகாரத்துக்கு
முடிவுக்கு அப்புறம் ஐரோப்பிய ஒன்றியமும் சீனாவும் இத ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்தி தங்களுடைய முக்கிய அறிவிப்புகள் ஏதாவது வெளியிடுமா, தங்களுடைய பங்கை எந்த இடத்துலயாவது இன்னும் வலிமைப்படுத்திக்க முயற்சி பண்ணுமா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்னு மருத்துவர் ஸ்ரீநாத் ரெட்டி சொல்றாரு. இந்த அமெரிக்கா இதுல இருந்து விலகுவதால இந்தியாவுக்கு இதுல எந்த அளவுக்கு பாதிப்பு வரும்னு இப்ப ரொம்ப துல்லியமா கணக்கிட முடியாதுன்னு சொல்றாங்க. நிதி தொடர்பாக இந்தியாவுக்கு இறுதியா சொல்லப்படும் அந்த அறிவிப்பு பொறுத்துதான் இதுல இந்தியா இன்னும் எந்த அளவுக்கு மெனக்கட வேண்டிய தேவை இருக்கும், இல்ல எது மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்ல இந்தியா தயாரா இருக்கணும் இப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிய வரும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அதனால இப்போதைக்கு இதுல இந்தியாவுக்கு உடனே என்ன பாதிப்புன்னு கணிக்க முடியாத ஒரு நிலை இருக்கு. ஆனாலும் ஏதோ ஒரு விதத்துல இந்தியா பெருந்தொற்றுகளுக்கு, மக்களோட ஆரோக்கியம் சார்ந்த சவால்களுக்கு நிச்சயம் தயாரா இருக்கணும், அதற்கு தன்னை தயார்படுத்திக்கணுங்கிறது தான் இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது.